ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் சட்னி. ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு, கொஞ்சம் வாசனை வர அளவு வறுத்துக்கோங்க. இந்த கேரட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நம்ம தனியா, கொஞ்சம் காரமெல்லாம் கொஞ்சம் கூட நம்ம இதில் சேர்ப்போம். உங்களுக்கு தனியா ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தனியாவை விட்டுருங்க, சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 பல்லு பூண்டு, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தனியா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு எப்போவுமே சட்னிக்கு நல்ல டெக்ஸ்சரையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக கொடுக்குற மிளகா, அதனால் நான் ஒரு 5 மிளகா சேர்த்துருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் நான் புளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தக்காளி தான். இப்போ பாருங்கள், நான் 2 கேரட், நல்ல பெரிய பெரிய கேரட்டுங்க, அதில் 2 கேரட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களது சின்ன சின்ன கேரட்டாக இருந்தால் ஒரு 3 கேரட் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது தண்ணியெல்லாம் ஊற்றி வதக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. கேரட் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள். பாருங்கள், நல்லா கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி தேங்காய், நீங்கள் டேபிள் ஸ்பூன் கணக்குனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுருங்க. தேங்காய் போட்ட பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சிடுங்க. பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 10 கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்கள் தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போது சட்னியில் தாளிச்சதை போட்டுருங்க. உங்களோட அருமையான ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி ரெடி. இது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கேரட்ஸை பிரச்சனையே இல்லாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சட்னி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.